கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை. தோடுடைய செவியன் விடையறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்னுள்ளம் கவர்கள்வல் எடுடைய மலரார் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரபாபுரம் மவிய பொம்மான் இவனன்றே அருநெறிய மறை வல்ல முரியகன் பொய்கை அலர்மேய பெரு நறிய பிரமாபுரமேவிய பொம்மான் இவன் தன்னை ஒரு நறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதாமே. பரந்தெழுந்த சவன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிரம் தழுமும் சைவனறி திருநீற்றினொளி விளங்க அறந்தைகட புகலியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்து அளித்த சிவகாமி பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல பரங்கருணை கடலாகிய ஆலவாய் உரையும் மங்கையர்கண்டி சமேத சோமசுந்தர பெருமாளுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே நினைந்து இன்று ஒரு நல்ல நாள் விஜயதசமி. இந்த விஜயதசமி என்பது அனைத்து உலகத்திலே நடக்கின்ற உயிர் வர்க்கங்கள் அனைத்துக்கும் மிக முக்கியமான ஒரு நாள். உயிர்களுக்கு அதி ஊட்டம் கிடைக்கின்ற நாள். ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், துர்க்கியை, அடுத்து செல்வத்துக்குரிய கல்வியை, மகாலட்சுமியை, இறுதியாக கல்விக்குரிய சரஸ்வதியை, இந்த மூன்றும் ஒரே சக்தியில் இருந்து பிரிந்து மீண்டும் ஒன்று சேர்க்கின்றது தான் இந்த விஜயதசமி. இந்த விஜயதசமியிலே அம்பிகை அசுரர்களை அழித்து வதம் செய்து இந்த பூலகத்திலே வாழ்கின்ற மக்களுக்கும் மன்னவர்க்கும் பெண்ணவர்க்கும் அருள் செய்த மிக முக்கியமான நாள். இந்த வகையிலே வாடாமல் உயிரென்னும் பயிர் தழைத்து ஓங்கி வளர அருள் மழை பொழிந்தும் இன்ப வாரதியில் நினது அன்பு என்னும் சிறகால் வருந்தாமல் அணைத்து கோடாமல் வளர் சிற்றெரும்பு முதல் குஞ்சரக் கூட்டம் முதலான ஜீவகோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமல் கொடுத்து நீடு ஆழி உலகங்கள் யாவையும் நேயமாய் நின்னுதர பந்திபுக்கு நின்மலி அகிலங்கட்கு அன்னை என்று ஓதும் நீலி என்று ஓதுவாரோ ஆடாய நான்மறை வேள்வியால் ஓங்கும் புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாது சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பட்டர் அம்மையினுடைய அருள் வியப்பில் பாடிக்கொண்டிருக்கின்றார்.
அம்மை காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். அங்கே தோட்டை கலற்றி அறிந்து பூர்ணச்சந்திரனாக நிலவு ஒளித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அம்பிகையினுடைய அருட்கடாட்சம் அங்கே இருந்த அடியவரான அபிராமி பட்டரிடையே விழுந்து கொண்டிருக்கின்றது. நாக்கிலே அமிர்தம் ஊறிக்கொண்டிருக்கின்றது, கவி ஊறிக்கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த அபிராமி அந்தாதியை பாடுகின்றார். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தன் தில்லை ஊரதம் பாகத்து மெந்தனே உலகு ஏயும் பெற்ற சீரமிதாமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டிரையே. இப்படியே சொல்லி அம்பாளை போற்றி கொண்டு வந்து உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மாதுளம் பூ போன்ற நிறத்தை உடையவளாம். மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்குமத்தையோ எவென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவந்தரும் நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கு. அன்பர் என்பவர்க்கே நல்லன எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே கனம் தரும். கனம் என்றது ஒரு உயர்வு. ஒருவன் அதிகார பதவியிலே இருக்கின்றான் அல்லது பணத்திலே பெரிய முதல்வனாக இருக்கின்றான் அல்லது நாட்டிலே ஒரு பெரியவனாக இருக்கின்றார், கிராமத்திலே பெரியவனாக இருக்கின்றால் அது கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று கூறி அந்த அபிராமி அந்தாதியினுடைய தொடக்கத்தை முடிவையும் அங்கே கொண்டு வந்து ஆத்தாளை எங்கள் அபிராம பல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறுத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாச அங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லை. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லை. கலியாத கல்வி குறையாத வயது ஓர் கபடபாராத நட்பு கன்றாத வழமை குன்றாத இளமை கழு பிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியமும் கோணாத கோல் ஒரு துன்பமும் இல்லாத வாழ்வு துய்ய நின் பாதத்தில் என்றும் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலியாயி அறி துயில்கொள் மாதையனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி என்று கூறி சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜ்யதனை தனையை மாதவி தேவிகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவள் எங்கே வளர்கின்றாள்? இமாச்சலத்திலே. இமாச்சலம் பொன்மயமானது, பொன்மயக்கிரி. ஹைமம் என்பது பொன், சுவர்ணம் என்பது பொன். சுவர்ணகிரி என்பதும் இமகிரி என்பதும் கிமகிரி என்பதும் பொன்மலை. அந்த பொன்மலையிலே இமவான் குழந்தை இல்லாமல் நீண்ட காலம் தவம் செய்கின்றான். அங்கே ஹோமத்திலே அக்கினியிலே அம்பாள் வருவதாக அவனுக்கு அசரீரி, அதே போல அம்பாள் அக்கினியிலே இருந்து தோன்றி அவனுடைய குழந்தையாக அங்கே அந்த குழந்தையை வெளியே எடுத்து ஆராதித்து வளர்க்கின்றான். சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராக்கியதனை
ராஜாவினுடைய மகள் ராணி, அவள்தான் முடிசூட இளவரசி. ராஜ்யதனையை மகளே தேவி, தேவிகளுக்கெல்லாம் தேவி, நின்னை சத்தியமாய், சத்தியம் என்பது என்ன? உண்மையாக இருப்பது. உண்மையாக இருப்பது என்ன? உள்ளத்தை பொறுத்தது. நாம் உண்மையாக இருக்கின்றோமா, உண்மையாக இல்லையா என்பது நமக்குத்தான் தெரியும். நமக்கு பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. சத்தியமாய் நித்தியம் எப்பொழுதும் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி. யார் உத்தமர்? அந்த சத்தியமாக நித்தியம் உள்ளத்தில் துதிக்கின்றவர்களை உத்தமர் என்கிறார். அந்த உத்தமர்களுக்கு இறங்கி மிகவும் அகிலம் இதில், இந்த பூமியிலே இந்த சொர்க்கலோகம், இது சொர்க்கலோகம் பாருங்க, இங்கே தான் எல்லாம் இருக்குது. வேறு ரெண்டும் இடத்துல போய் உடனே பார்க்க இல்லாது. சந்திரனுக்கு போய்விட்டு திரும்பி ஓடி வந்துடுறான், செவ்வாய்க்கு போயிட்டு வந்துட்டான். எல்லா மண்டலங்களையும் பார்க்கலாம், மனுஷரே கிடையாது, ஒரு ஸ்மெல் கிடையாது, ஒரு பூ கிடையாது, ஒரு காற்று கிடையாது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அவ்வளவுத்துடைய தொடர்பு இந்த நடுவில் இருக்கக்கூடிய பூமண்டலத்தில் இருக்கின்றது. அதான் தான் சொன்னேன், திருமகள், கலைமகள், செயமகள், புவிமகள், புகழ்மகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 மகள்களும் யாருக்கு பின்னுக்கு நிற்கிறார்கள்? திருமுறைக்கு பின்னுக்கு, தமிழுக்கு பின்னுக்கு. யாருக்கு பின்னுக்கு? தமிழுக்கு பின்னுக்கு, திருமுறைக்கு பின்னுக்கு, தெய்வ தமிழுக்கு பின்னுக்கு நிற்கிறார்கள். மாதவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி மிகவும் மிகவும் இறங்கி அகிலம் இதில் நோயின்மை. எத்தனையோ வகையான நோய் இன்னைக்கு. முதல் கேட்கிறார், இந்த உடம்பு இருக்கணுமா இருந்தால், இந்த உயிர் இருக்கணுமா இருந்தால் நோய் இல்லாமல் இருக்கணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். உயிரை அழித்தால் உடம்பு எங்கே போகிறோன்னு தெரியாது, சிவத்தை அழித்ததுக்கு தெரியுன்னு சொல்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். உயிரை வளர்த்தோர் யாரு? சிவம் வளர்த்தோர். நான் சொல்லல, யோசிக்காதீங்க, திருமூலர் சொல்கிறேன். திருமந்திரத்தில் உயிரை வளர்த்தோர், உடம்பை வளர்த்தோர் சிவத்தை வளர்க்கிறார்கள். ஏன்னா இந்த உடம்பு போயிட்டு உயிர் போயிட்டா இதை தூக்கி போட்டுடுறான் மேலே. அகிலம் இதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லூழ். எத்தனை சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? எத்தனை பேர்கள் சொன்னேன். நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லூழ். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 15. அப்போ எத்தனை பேர்? 16. 16வது பேர் தான் நுகர்ச்சி. அம்மா வீட்டில் மோதகத்தை சுட்டு வச்சிருக்கிறா, வடை சுட்டு வச்சிருக்கிறா. இன்னைக்கு விஜயதசமி, நல்ல பல வர்க்கங்கள் எல்லாம் வேண்டி வச்சிருக்கிறா. பூஜை முடிஞ்சு அங்கே ரோட்டில் நின்று சொல்கிறா, வீட்டில் போய் உரியிலே எல்லாம் இருக்குது, எடுத்து சாப்பிட சொல்லி அந்த குழந்தைகளுக்கு, விளையாடி கொண்டிருக்கிற குழந்தை. அவள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறான். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த குழந்தைகள் சாப்பிடணும். குழந்தைகள் எங்கே போயிட்டுது? உரியில் போய் பார்த்தா உரியிலே ஒன்றும் இல்லை. உரியில் இருந்ததெல்லாம் பூனை தட்டி சாப்பிட்டு போயிட்டுது. பூனை எப்போ வைப்பான்னு பார்த்துன்றது. அதுக்கு பேர் தான் நுகர்ச்சி. இதுக்கு பேர் திருமணமாகி கல்யாண பந்தல்ல பெண் போகிறாள்.
மாப்பிள்ளை வந்தாச்சு, பெண் வந்தாச்சு, குருக்கள் வந்துட்டா, ஜனங்கள் எல்லாம் வந்திருக்குது. கழுத்தில் கொண்டு போய் தாலி போடுற நேரத்தில் உடனோடு வந்து நிப்பாட்டுன்றான். இவ்வாறான சம்பவம் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு நடந்தது. நிறுத்து, கல்யாணமா முடிச்ச போற, இது பூமியில் நடக்குது. நடக்கும்ன்றது காட்டுறதுக்கு தான் அப்படி ஒரு காட்சி காட்டினேன். அதுக்கு பேர் என்ன? நுகர்ச்சி. பசு இருக்கின்றது, பால் இருக்கின்றது, பாலை கறந்து அம்மா ஊற்றி வைக்கிறா, கற்கண்டு போட்டு ரொம்ப அழகாக எல்லா பிள்ளைகளுக்கும் வரிசையில் ஊற்றி வச்சுருக்கிறா. பொன்னம்மாவா, நல்லம்மாவா, கண்ணம்மாவா, நர்ராசாவா, சிவத்தம்பிவா, தங்கராசாவா, என்ன 6 பேருக்கு பிள்ளைகள் 6 ஊற்றி வச்சுட்டு அப்போ தான் முகம் அலம்புறதுக்கு போகிறா. பூனை என்ன செய்தது? எல்லாருக்கும் ஓடை போட்டு வச்சு சீக்கிரம் வந்து எடுத்து சாப்பிடுங்க, அது விளையாட்டில் இருக்கணும் பிள்ளையர். பூனை இதுதான் தருணம்னு பார்த்து ஒரு 4-5 பூனை குட்டிக்கின்றது. லபக்கண்டு போய் வடிவா குடிச்சிட்டு எல்லாம் நக்கி போட்டு வெறுப்பானையை வச்சுட்டு போயிட்டு. அப்போ நுகர்ச்சி எங்கே ஆருக்கு இருக்குது? பூனைக்கு. பசுவுக்கு இல்லை. பாலை கொடுத்த பசுவுக்கு இல்லை, காய்ச்சி வச்சு தாய்க்கு இல்லை, குழந்தைகளுக்கு இல்லை. யாருக்கு இருக்குது? எங்களோட ஊரில் ஒரு பெரியார் வீடு கட்டினார், பெரிய கோடீஸ்வரர். நம்ம ஊரில் ஓட்டு வீடுன்னா அதைத்தான் சொல்கிறது. அவர் வீடு கட்டி நான்லாம் சின்ன பிள்ளை, நாங்கள் பள்ளிக்கூடம் விட்டு ஓடுவோம் அந்த வீட்டு குடிபூரலுக்கு. ஏன் ஓடுவோம்? வீட்டுக்கு போனால் பலகாரம் கிடைக்கும், நிறைய தருவாங்க. 2 பக்கெட்லேயும் அடைசலாம், வேறு ஒன்றும் செய்கிற இல்லை. 2 பக்கெட்லேயும் முறுக்க வேண்டி நல்லா இப்படி தண்ணி போட்டு அடைச்சிக்கிறது. 10ஆவதுக்கு இங்கே பக்கெட்டில் இடம் இருந்தால் பக்கெட்டில், கைக்குள்ளே இடம் இருந்தால் கையுக்குள்ளே. ஒரு 5 பேர் போனால் வீட்டில் இருக்கிற முழு சாமானையும் கொண்டு வெளியே வந்துடுறது. சரி சண்டு. அந்த ஐயா வீடு கட்டினார், குடி புகுந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நிறைய எல்லாம் ரொம்ப அழகான வீடு, பார்ப்பதற்கு எல்லோரும் ஆசைப்பட்டாங்க. ரொம்ப அருமையான வீடு. அந்த ஐயாவுக்கு 3 ஆண்கள் 3 பெண்கள். அவர் நல்ல வசதியானவர். ஐயா வீடு கட்டி அடுத்த நாள் உடனடியாக வர சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு கடிதம், அவசர கடிதம், ஒரு ஏலம் அவர் கேட்டிருந்தவர். வந்தார். அவர் ஒரு வீடு, யாழ்ப்பாணத்து வீட்டை நோக்கி ஒரு ஏலம் கேட்டிருக்கிறார் அந்த ஐயா. அந்த வீடு அவருக்கு கிடைச்சிட்டுது. வந்து யாருக்கு? அந்த புது வீடு கட்டின ஐயாவுக்கு. ஏலத்தில் இவருடைய கேள்வி, நான் 60,000 கேட்டேன், இவர் 65,000 ரூபா கேட்டார். அப்போ 65,000 ரூபாய்க்கு அந்த இடம் கிடைச்சிட்டு இப்போ இருக்குது அந்த இடம். ஐயா உடனடியாக அந்த வீட்டுக்கு வரணும். கோடு தீர்த்தது, கோர்ட்டில் தான் ஏலாம். உடனடியாக நீர் இந்த வீட்டுக்கு வந்து குடியிருக்கணும், ஆர்டர், யாழ்ப்பாணம். அடுத்த நாள் அங்கே இருந்த அம்மா குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சிட்டு, ஐயா இங்கே வந்தவர் இதுவரைக்கும் அந்த புது வீட்டுக்கு போகவே இல்லை, இதைத்தான் கேட்கணும், எப்பயாவது இருந்துட்டு போவார், இதை விட்டுட்டு போகலாது. இது அதை விட வளமான வீடு. அது ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி, அவரை வீட்டில் வேலை செய்தவர். அந்த தொழிலில் தான் இன்னைக்கு இருக்கிறார். அகிலமிதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், பலி, துடிவு, வாழ்நாள் வெற்றியாகும் நல்லூர் நுகர்ச்சி. இதுதான் நுகர்ச்சி. அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் நுகர்ச்சி. நல்ல அழகான சேட்டை வேண்டி இருக்கிறோம், கடையில் போய் நல்ல வெனிங்கன்னா வீட்டை கொண்டு வரும் வரைக்கும் இப்படா இது தேகத்தில் போடுறது, பழத்தை வேண்டினா அது இப்படா கொண்டு போய் வீட்டில் வெட்டி சாப்பிட்றது, கொண்டு போய் வெட்டி இங்கே வரைக்கும் போய் இதுக்குள்ளே போனால் தான் அது நுகர்ச்சி. இதுதான் உலகத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய இது. புதிய காரை வாங்கி ஓட்டி பார்த்தவன் அன்னைக்கே சரியாக போயிட்டான்.
புதிய மோட்டார் சைக்கிளை வேண்டி இங்கேருந்து ஒருக்கா கோயம்பேட்டில் போட்டு வருவோன்னா போனவன் திருப்பி வருவார். நுகர்ச்சி தொகை தரும் கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை.